ஏமாற்றாதே 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 ஏழை விவசாயிகளை ஏமாற்றாதே போராட்டம் போராட்டம் போராட்டம். பின்னாடி நில்லுங்க, பின்னாடி இங்க வாங்க, இங்க சென்ட்ரா வாங்க, கொடி வச்சிருக்கவங்க சென்ட்ரா வாங்க, இந்த லாஸ்ட் அந்த லாஸ்ட் அப்படி நில்லுங்க. தேர்தலுக்கான வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்று. ஏழை விவசாயிகள் வாங்கிய இது முக்கியம். ஆர்ப்பாட்டம் 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 ஆர்ப்பாட்டம். தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே விவசாய பாதுகாப்பு சங்கம் போராட்டம். பச்சை துண்டு விவசாயிகள் பச்சை துண்டு விவசாயிகள் தமிழகம் முழுவதும் போராட்டம். ரத்து செய் தள்ளுபடி செய் பயிர் கடன்களை தள்ளுபடி செய், கடனை ரத்து செய். தமிழக அரசே பயிர் கடன் 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். தமிழக அரசு முழுமையாக தள்ளுபடி செய், முழுமையாக பயிர் கடனை தள்ளுபடி செய், பயிர் கடனை தள்ளுபடி செய், முழுவதுமாக தள்ளுபடி செய். நிறைவேற்று 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 தள்ளுபடி செய் தள்ளுபடி செய் பயிர் கடனை தள்ளுபடி செய், பயிர் கடனை தள்ளுபடி செய். அங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. எல்லாம் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. இருக்கிறது நீங்க வந்து சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நெருக்கடி கொடுக்க வேண்டாம், சரிங்களா? மழைநீர்ல வறட்சி இன்னைக்கு கம்பம் பள்ளத்தாக்கு இந்திய அளவுல பெயர் பெற்ற இடத்துல தண்ணியில முதற்போகம் பண்ணல. அப்பேற்பட்ட பகுதியில் வறட்சி பகுதியில் இந்த வாழை விவசாயிகள், திராட்சை விவசாயிகள், காய்கறி விவசாயிகள் இன்னைக்கு வளைகுடா நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய விவசாயிகள், சரிங்களா? இன்னைக்கு அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தேனி மாவட்டம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சீனிராஜ், சீபாலக்கோட்டை விவசாயிகள் மற்றும் வாழை விவசாயிகள் மற்றும் பிடிஆர் கால்வாய் விவசாயிகள் முன்னாள் சங்கத்தினுடைய கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் இதர விவசாயிகள் இதில் கலந்துக்கிறோம். இன்று தமிழ்நாடு அளவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜி ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி 2026 நான் விவசாயியாக அடுத்த பிறவி பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படின்னு கூறிக்கொண்டு 2026 தேர்தல் வாக்குறுதியில் 5 ஏக்கருக்கு கீழ் இருக்கும் விவசாயிகளுக்கு முழுமையாக கடன் நிபந்தனையின்றி ரத்து செய்யப்படும் என்று கூறியிருந்தார். மீடியாக்கள், பத்திரிகை, ஊடகத்திற்கு தெரிய வரும். அப்படி சொல்லிட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் நாங்கள் அனைவரும் ஓட்டு போட்டு இன்று அவர் முதல்வராக பொறுப்பேற்றார். பொறுப்பேற்றவுடன் அவர் மந்திரி சபையில் பயிர்க்கடன் 50,000 ரூபாய் மட்டும் தள்ளுபடி என்று கூறுகிறார். விவசாயிகள் மத்தியில் மிகுந்த அதிர்ச்சியும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியது. தமிழக அரசை நாங்கள் கவன ஈர்ப்பு செய்ததின் அடிப்படையில் 75,000 ரூபாய்க்கு வந்தார். இந்த 75,000 ரூபாய் எந்த விவசாயிகளுக்கு, எந்த கிராப்பு, எந்த பயிர் செய்கிற விவசாயிகள் கட்டுப்படியாகும்? வாழைக்கு இன்னைக்கு 1 ஏக்கர் விவசாயம் பண்ண 1 லட்ச ரூபா வேணும், திராட்சைக்கு 1 லட்ச ரூபா வேணும், நெல்லுக்கு 36,000 ரூபா வேணும்.
கரும்புக்கு 50-60 ரூபாய் வேணும். இவர் அறிவிச்ச திட்டம் யானைக்கு சோலைப்பறி போடும் ஒரு கருத்தாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். ஆகையால் இவர் இன்னொரு அறிக்கையை விட்டிருக்கிறார் கூட்டுறவுத்துறைக்கு. எப்படி விட்டுருக்காங்க தெரியுமா? 75,000 ரூபாய் வாங்குற விவசாய தள்ளுபடி என்று அனைவரும் மனதில் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த 75,000 விவசாயிகளையும் அவங்க வங்கி கணக்கில் பணத்தை செலுத்துங்க, திரும்ப உங்களுக்கு என்ன கிராப் பயிர் செய்கிறீங்களோ அதை நாங்கள் லோனாக கொடுக்குறோம், திரும்ப தமிழ்நாடு அளவில் லாபத்தில் இயங்கும் போது உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று சொல்கிறார். அரசு வேலை பார்த்தா கிடையாதா? பென்ஷன் வாங்கினா கிடையாதா? கூட்டுறவுத்துறையில் வேலை பார்க்கும் குடும்பத்தாருக்கு கிடையாதா? 2 பேர் அரசு வேலை பார்த்தா ஒருத்தருக்கு தானா? இப்படி சொல்லும் பொழுது இந்த திட்டம் யாருக்கும் பலனளிக்காத ஒரு அரசு ஜீவோ போட்டிருக்கு. வன்மையாக வருத்தத்துடன் இந்த சீபாலக்கோட்டையிலிருந்து நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஆகையால் ரத்து செய்ய வேண்டும், முழுமையாக கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வர் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் தற்போது மாவட்ட அளவில் ஒரு போராட்டத்தை எடுத்து முடித்து விட்டோம், மாநில அளவில் போராட்டத்தை எடுத்து நடத்தி விட்டோம். மீண்டும் நாங்கள் தலைமைச் செயலகத்தை ஆகஸ்ட் 15 எங்கள் தலைமை ஒரு நிறுவனர் மதிப்புமிகு ஈசன் முருகசாமி எங்களுடன் தொடர்பு கொண்டிருக்கிறார். கருத்து ஆலோசனை பெற்று ஆகஸ்ட் 15 தமிழ்நாடு அளவில் அனைத்து விவசாய சங்கங்களும் ஒன்றிணைந்து அங்கு பேரணி எடுப்பதாக தலைமையை நோக்கி நாங்கள் செல்ல இருக்கிறோம். அதற்கு ஏன்னா எங்கள் பிள்ளைகளில் தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் விவசாயம் தான் நிறையா இருக்கு. ஆகையால் இந்த குடும்பம் எல்லாம் இந்த விவசாயத்தை நம்பி இருக்கிறோம். ஆகையால் மாணவர்களும் போராட்டத்தில் இறங்குவோம் என்று கல்லூரி மாணவர்கள் தொடர்பு கொண்டு உள்ளார்கள்.